எங்க மனசை சுக்கு நூறாக்கிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இனிமே என் புள்ள ராஜேஷ பாக்காதன்னு. அவ்வளவு தூரம் சொல்லியே பிடிவாதமா இங்க வந்திருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. பேஷண்ட்டை இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவங்களையே இப்ப திட்டுறீங்க? ராத்திரி ஃபுல்லா பேஷண்ட்டை பாத்துக்கிறதுக்கு இவங்க தான் ஹெல்ப்பா இருந்தாங்க. என்ன பேச்சு பேசுற? யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா? ராஜேஷ பாத்துக்கிறதுக்கு உனக்கு நாங்க பணம் கொடுக்கறோம். அப்புறம் அவ எதுக்கு? நீ உன் வேலைய பார்த்தா மட்டும் போதும். தேவையில்லாதத பேசாத. முதல்ல இடத்த காலி பண்ணு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்னோட பணத்தை செட்டில் பண்றோம். கிளம்பு. இந்த பொண்ணு ஒன்னும் லேசுப்பட்டவ இல்ல அண்ணி. முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற இவளோட பொருள்லாம் எடுத்து வெளியில வீசணும். இங்க பாரு, இனிமே இந்த வீட்டுல மருமகளா வாழணுங்கிற ஆசையை விட்டுடு. உனக்கு முன்னாடி அபிதா இங்க மருமகளா வாழ்ந்தா. உனக்கு ராஜேஷோட ரூமுக்குள்ள மட்டும் இல்ல, அவன் மனசுலயும் இடம் இல்ல. இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற உரிமை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி. நமக்கு கடவுள் அருள் பரிபூரணமா இருக்கு. ராஜேஷோட உயிருக்கு ஒல வைக்க இருந்த இவளோட கதைய இன்னைக்கு நானே முடிக்கிறேன். கிளம்புங்க. மகாராணி அம்மா, உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். என்ன தைரியம் இவளுக்கு? இவ்ளோ அழுத்தமா நின்னுகிட்டு இருக்கா? தப்பெல்லாம் நம்மளோடதுதான் அண்ணி. இவளுக்கு நல்ல வசதியை செஞ்சு கொடுத்துட்டோம்ல, அதனாலதான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு தயங்குறா. இப்ப நீயா போறியா, வேலைக்காரங்களை விட்டு வெளியில அனுப்புவா? பாட்டி, பாட்டி என் மேல கோவமா? என்ன பனிஷ் பண்ணுங்க, ரூம்ல அடைங்க. நான் அழவே மாட்டேன். ப்ராமிஸ். ஆனா பாட்டி, என்னையும் எங்க அம்மாவையும் புது அப்பாவோட இருக்க விடுங்க. எனக்கு புது அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் 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 என்ன புது அப்பா கூட இருக்க விடுங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. முடியாது, நீலாம் இங்க இருக்க கூடாது. உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடு. உங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு நீங்களே வந்துட்டீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை ஆர்த்திய மன்னிச்சிடுங்க. உங்க முடிவை மாத்திக்கோங்க. ஆர்த்தி கொடுத்த வாக்குறுதியே பெருசா எடுத்துக்காதீங்க. ஆர்த்தி என்ன பேசி இருந்தாலும் அது அருணை காப்பாத்துறதுக்காக தான். இந்த சின்ன விஷயத்தால கல்யாண பந்தம் அறந்து போக நாம காரணமா இருக்க கூடாது. சம்பந்தி, ராஜேஷையும் ஆர்த்தியையும் பிரிச்சிடாதீங்க. ஆர்த்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவளை திருத்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. சம்பந்தி, அந்த கல்யாணமே இல்ல, மறந்துடுங்க. என்ன ஒண்ணு, உங்களுக்கு அதை மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். நாங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். 2-3 நாள்ல எங்க வக்கீல் கிட்ட பேசி
2 பேருக்கும் விவாகரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்க பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. எங்களுக்கும் பிரச்சனை தீர்ந்து போயிடும். இல்ல, சம்பந்தி, இறைவன் ஏற்படுத்தின பந்தம் இது. கடவுளால ஏற்படுத்தப்பட்ட பந்தத்தை அறுத்தெறிய நமக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற சம்பந்தி, ஆர்த்தியால இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இனிமே வராது. நான் எடுத்து சொல்றேன் அவளுக்கு. நீங்க வேணா பாருங்க, இந்த வீட்ல ஒரு நல்ல மனைவியா, மருமகளா, அம்மாவா நிச்சயமா அவ நடந்துப்பா. எங்களுக்காக அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சம்பந்தி. சம்பந்தியம்மா, ஆர்த்தியும் ராஜேஷும் நிச்சயமா சேர்ந்து வாழணும். பெரிய மனசு பண்ணி அவங்கள வாழ விடுங்க. அவளை மன்னிச்சிடுங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? நாங்க தான் சொல்லிட்டோம்ல, உங்க பொண்ணையும் பேரனையும் கூட்டிட்டு போங்கன்னு. அப்புறம் எதுக்காக இப்படி இருக்கீங்க? எங்க நாத்தனார் சரியா தான் சொன்னாங்க, கொஞ்சம் கூட ரோசம் இல்லாத குடும்பமா இருக்கீங்கன்னு. இப்படி அடம் பிடிக்கிறத விட்டுட்டு உங்களுடைய வீட்டுக்கு போய் நீங்க நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? எங்களை மன்னிச்சிருங்க. எங்க ஆர்த்தி உங்க கால்ல விழுந்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல. எங்க பேரன் அருணையும் தான் சொல்றேன். நீங்க பயப்பட வேணாம். அவங்க இனி இங்க இருக்க மாட்டாங்க. ஆர்த்தி சுயமரியாதையா வாழ்ற பொண்ணு. இவ்வளவு கீழ்த்தரமா நீங்க பேசிட்ட பிறகு நானே அவளை இங்க இருக்க விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சுயமரியாதையே வந்திருக்கு போல இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தி, நீங்க இங்க இருந்து போகும்போது தயவு செஞ்சு ராஜேஷ் கிட்ட எதுவும் பேசிடாதீங்க. ஏன்னா ராஜேஷ் மறுமணம் பண்ணிக்கிட்டதே அவனுக்காக இல்ல, நாங்க கட்டாயப்படுத்தினோன்னு தான். போதும் காயத்ரி, ரொம்பவே பேசியாச்சு. முதல்ல நீ அபிதாவையும் அருணையும் கூப்பிடு. கூட்டிட்டு போட்டோம் இவங்க. அண்ணி, பாட்டி ப்ளீஸ் என்ன புது அப்பா கூட இருக்க விடுங்க. இன்னும் எதுக்காக 3 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்க மகாராணியோட சூட்கேஸை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. இனிமே எங்க யார் முகத்திலையும் நீங்க முழிக்காம இருக்கிறது தான் நல்லது. ஆர்த்தி வாமா. முடியாதுப்பா. நான் இந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன். என் குடும்பத்தை விட்டு என்னால வர முடியாது. என்னோட இந்த குடும்பத்தை, என்னோட பிள்ளைங்கள, அப்புறம் என் புருஷனையும் விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். இந்த வீட்ல தான் நான் இருப்பேன்ப்பா. இது என் வீடு. இங்கதான் நான் இருப்பேன். இது வரைக்கும் நான் பண்ண எல்லா தப்புகளுக்காகவும் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நம்புங்க. நான் என்ன பேசியிருந்தாலும் அது உங்க எல்லார் மனசையும் புண்படுத்துறதுக்காக பேசல. நான் உங்க எல்லார் மேலயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க சொன்னது உண்மைதான் மாமா. நீங்க என்னையும் அருணையும் உங்க குடும்பத்துல ஏத்துக்கிட்டீங்க. என் புள்ள அருணுக்கு இந்த குடும்பத்துல கௌரவத்தை கொடுத்தீங்க. அவனுக்கு ஒரு புது அப்பாவும் கிடைச்சாரு.
அவரும் அவனை புள்ளையா ஏத்துக்கிட்டாரு. ஆனா நான் தான் அருண் மேல இருந்த அதிக பாசத்திலையும் அக்கறையிலையும் அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் எதை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க எல்லார்கிட்டயும் கோவப்பட்டு பேசிட்டேன். எனக்கு தெரியாது மாமா. ஏன்னா நானும் அருணும் தனியாவே வாழ்ந்து பழகிட்டோம். ஆனா நீங்க என் தப்ப எனக்கு புரிய வச்சிட்டீங்க. என் புருஷனை ஒரு படி மேல போய் தான் உயிரை பத்தி கவலைப்படாம யாரும் உயிரை காப்பாத்தி கொடுத்தாரு. ஒரு அப்பாவா தன்னோட கடமை அவர் செஞ்சுட்டாரு. ஆனா நான் பிரியாக்காகவும் பானுவுக்காகவும் எதுவும் செய்யல. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் பிரியாக்கும் பானுவுக்கும் ஒரு நல்ல அம்மாவா இருக்க ஆசைப்படுறேன். அவங்களுக்கு ஒரு தாயா இருந்து எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். ஒரு நல்ல தாயாவும் ஒரு நல்ல மருமகளாவும் இருந்து காட்டுவேன். ப்ளீஸ் மாமா, எனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னை எங்கேயே இருக்க விடுங்க. நான் இந்த குடும்பத்துல இருக்க எனக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ். அப்பா, இந்த விஷயத்துல நான் தலையிடுறது சரியில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆர்த்தியை நீ மன்னிச்சு அவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். மாமா, அத்தை, ப்ளீஸ் ஆர்த்திக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க எல்லாரும் அவளை பத்திரமா பாத்துக்கிறோம். இனிமே அவ இந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டா. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். என்ன தவிர்த்து வேற யாரும் இங்க எந்த முடிவை எடுக்க தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் கிடையாது. சம்பந்தி, நான் முதல்ல என்ன சொன்னனோ அந்த விஷயத்துல முடிவுல இனியும் என்னால எந்த மாற்றத்துக்கும் இடம் கொடுக்க முடியாது. ஆர்த்தியும் அவ மக அருணும் இந்த குடும்பத்திலிருந்து விலகி போய் தான் ஆகணும். நீங்க இப்படிப்பட்ட கடுமையான முடிவை நான் எடுத்ததுக்காக என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம். போயிட்டு வாங்க. சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா, நீங்களும் ஒரு பொண்ணுதான். ஆர்த்தியை உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே ஒரு. சோபா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இவங்க கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருப்பேன்? ஆர்த்தி, புறப்படுமா. ஆர்த்தி, நாம புறப்படலான்னு சொன்னேன். ஆர்த்தி, புறப்படு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, என்னங்க இருந்து கூட்டிட்டு போகாதீங்க ப்ளீஸ் பா, ப்ளீஸ். உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஆர்த்தி, நான் சொல்றத கேளு, போதும், எழுதுற. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ யார்கிட்டயும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. புறப்படு, வா போலாம். அப்பா, அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, அப்பா நான் ராஜேஷோட ஒரு வாட்டி பேசணும்ப்பா. அப்பா ப்ளீஸ் பா, என்ன விடுங்க. அப்பா என்ன விடுங்க. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. நான் ராஜேஷ் கிட்ட ஒரே ஒரு தடவை பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. வேண்டாப்பா, என்ன கூட்டிட்டு போகாதீங்க. அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா, நாம ஏன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தோம்? அந்த பாட்டி தாத்தா நம்மள வெளியே அனுப்பிட்டாங்களா? இனிமே புது அப்பாவை பார்க்கவே முடியாதா? அம்மா, எனக்கு அப்பா கிட்ட போகணும். நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், தாத்தாவும் பாட்டியும் நம்மள வெளியே அனுப்பிட்டாங்கன்னு.
இல்ல அருண், தாத்தா பாட்டி நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. எதுக்காகனா உங்க அப்பாவுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குல்ல, அத உங்க பாட்டி சொன்னாங்க. அவருக்கு நல்லபடியா குணமாகுற வரைக்கும் நீங்க போய் உங்க தாத்தா கூடயும் பாட்டி கூடயும் இருங்கன்னு சொன்னாங்க. உனக்கு தெரியுமா, உங்க அப்பாக்கு குணமான உடனே அவரே இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. அவரோட பெரிய கார்ல நம்ம போவோம். நிஜமாவாம்மா? அப்ப நீங்க கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க புது அப்பாக்கு சீக்கிரமா குணமடையணும்னு. சோ நாம அவர் கூட போலாம்ல. ஏன் அந்த பிஞ்சு மனசுல ஆசையை வளர்க்குற? நான் ஆசைய வளர்க்கல, அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். எனக்கும் முழு நம்பிக்கை இருக்குப்பா. அவருக்கு குணமானதும் நாங்க 2 பேரும் நம்பின மாதிரி என்னையும் அருணையும் இங்க இருந்து கூட்டிட்டு போவாரு. सब इस दिल की ही तो मुश्किल है। ஹலோ பா. இப்ப எப்படிப்பா இருக்கு? ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. என்னப்பா இதெல்லாம்? அப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிப்பு கேட்க விடுங்க. நான் உங்களுக்கு எதிராக முடிவு எடுத்திருக்கேன். உங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டேன். ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிடுங்க. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. சூழ்நிலை செஞ்ச எதையும் நினைச்சு குழப்பிக்காத. அமைதியாயிரு. கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம புள்ள குணமாகி ஒரு வழியா நம்ம எல்லார்கிட்டயும் திரும்ப வந்து சேர்ந்துட்டான். அவ இந்த வீட்டை விட்டு போனா போட்டும். பிரதீப், அருண் எப்படி இருக்கான்? எங்க அவன்? அண்ணி, அருண் எங்க? அருணையும் ஆர்த்தியையும் காணோம். என்கிட்டயும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னங்கிறத நான் உடனடியா எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.